வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தொடர்ந்து நாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்போது, இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஆபத்துக்கள் இருந்தும் பிரச்சனையிலிருந்து விடுபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ, அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் ஒரு எளிய பரிகாரம் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் வேலியிருக்க பயமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் மிதுன ராசிக்கார அன்பர்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராசியை பொறுத்த பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். கிரக நிலையாக பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசியில் சூரியன் அமைஞ்சிருக்காரு. குரு தான வாக்க குடும்பஸ்தானத்தில் புதனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய்ங்க. கேது பாக்கியஸ்தானத்தில் சனி குருன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. இந்த மாதம் பொறுத்தவரை ராசிநாதன் புதன் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஆட்சியாக வராரு. பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு வரப்போகிறாரு. வசதிகள் பெருக போகுதுங்க. உங்களுக்கு உறவினர்களுடன் சுமூக நிலை காணப்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. எதையும் செய்து முடிக்கும் போது சாமர்த்தியமாக உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார வளம் மேம்படுங்க. தொழில் உன்னத நிலையை அடைவீங்க. குடும்பத்தில் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுங்க. பணப்பிரியமும் காரிய தாமதமும் ஏற்படலாம். எனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இந்த கட்டத்தில் சேரும். தொழில் நற்பெயர் கிடைக்க போகுதுங்க. மேலதிகாரியினுடைய அனுசரி உங்களுக்கு கிடைக்குங்க. அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் பிரத்யேகமான சலுகைகளை பெற முடியும்னா கூட போகலாம். ஆனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு தங்க தடை இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு முன்னேற்ற பாதையை செல்ல முடியுங்க. வரவு செலவு காணிக்கை சரியாக வைத்து கொள்ளுங்க. அரசியல்வாதிகள் வாகனங்களை பிரயோகிப்பதில் கவனம் தேவை. கலைஞர்கள் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க போகிறது. ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மாணவிகளுக்கு சிறப்பான பலனை காணப்படுது. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குங்க. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைத்திடும். வழக்கு விவகாரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைத்திடுங்க. சீரிசம் 3, 4 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகுங்க. உங்களுக்கு அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகம் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மனதில் துணிச்சல் ஏற்படுங்க. கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் முக்கியமான வேலைகளை தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டிங்கன்னா ஒதுங்கி செல்லுங்க. நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படும். முன்னேற்றக்கான கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய காலமாகவும் இருக்குது. எதிர்பார்த்த உதவி கிடைத்திடுங்க. எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக தான் சேரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. முக்கிய முடிவுகளை அவர்களிடம் பரிந்துரைப்பதை தவிர்த்துக்கோங்க. ஒரு சில காரியங்களை அவசரமாக முடிவு எடுப்பதையும் தவிர்த்துக்கோங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதம் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு வெளியூர் செல்ல நேரிடும். பழைய வாக்குகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீங்க. புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு அலுவலக வேலையை முக்கிய நபர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். கடனை திரும்ப வாங்க முயல்வீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் புதன்கிழமைகளா இல்லைன்னா சனிக்கிழமையில் அருளில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வளம்படுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். கிரகங்களை பொறுத்தவரை 9வது கிரகம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவேளையில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுங்க. இந்த இடப்பெயர்ச்சி தாங்க சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் பொறுத்தவரை மிதுன ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி அமைய போகுது, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் பொறுத்தவரை சற்று பரபரப்பாக காணப்படுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கிடுங்க. உத்தியோகம், தொழிலில் நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். முதல் 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா புதன் பகவானால் அற்புதமாக இருக்க போகுது. பணவரவு நன்றாக இருக்குங்க. உத்தியோகம், தொழிலில் உங்களின் சமயோஜித புத்தியால் மேன்மையடைவீங்க.
மன நிம்மதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குத்தி கூர்மையால் காரியங்களை வெற்றி அடைவீங்க. தெளிவான திட்டமிட்டங்களால் நற்பலன்களை பெறுவீங்க. தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகிடும். குரு மற்றும் சூரிய பகவானால வாழ்க்கை பிரகாசமாகக்கூடிய காலம்தாங்க இது. பயணங்கள் அதிகரிக்க போது நண்பர்களுடன் நீண்ட காலமாக திட்டமிட்டு வரக்கூடிய பயணங்கள் இந்த காலத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பயணங்களால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாக போகுது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை சரியாக இணக்கமான சூழல் நிலவ போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளால் பெருமிதம் கொள்வீங்க. குழந்தைகள் கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகம் தொழில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும். சிவராஜ யோகம் இருப்பதால் சிவன் பகவானின் ஆசிர்வாதமும் முழுமையாக உங்களுக்கு கிடைத்திடுங்க. முதல் 15 நாட்களும் பிறகு 9 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதால உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேற்றுவீங்க. தொட்டது துளங்கி எல்லாவற்றையும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்திடுங்க. உத்தியோகம் தொழில் பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வையால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டம் தாங்க இது. நெருக்கடியான காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வாழ்க்கையை அப்படியே மாற்றக்கூடியதாக இருக்குது. முடிவு எடுப்பதில் சற்று கவனம் தேவைங்க. தொழில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களில் இறங்குவீங்க. அந்த முயற்சிகளுக்கு கைமேல் பலன் உங்களுக்கு உண்டாக போகுது. உத்தியோகம் தொழில் கூடுதல் வருவாயின்னு கிடைக்க போகுதுங்க. நண்பர்களால் ஆதாயம் அடைவீங்க. பிரிந்த நண்பர்கள் இணைவாங்க. உங்களின் கடின உழைப்பு முயற்சி திறமை ஆகியவற்றுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்தில் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கிடைத்திடுங்க. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. தடைப்பட்ட சுப காரியங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. எதிர்ப்புகளையே புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக அதிக செலவு செய்வீங்க. சிலர் மேல் படிப்புக்கு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகம் உண்டாக போகுது. தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்பு உண்டாகி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வீங்க. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு சில நாட்கள் பிரிந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாக போகுது. சிலருக்கு திடீர் வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகுங்க. குடும்பத்தில் ஏட்டிக்கு போட்டியாக பேசி சண்டை சச்சரவுகள் வளர்க்காதீங்க. மனைவி கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு போவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துடுவீங்க. ஃபைனான்ஸ் தொழில் கவனமுடன் செயல்படுங்க. பொருளாதார முன்னேற்றம் உருவாகி கையிருப்பு கை கொடுங்க. திருமோகூர் காலமேக பெருமானை வழிபடுங்க. சூழ்நிலை துன்பங்கள் தூர ஓடிடுங்க. ராசிக்காரர்கள் பொறுத்தவரை அழகுணர்ச்சி மிக்கவங்களாக இருப்பீங்கல்ல. கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டு இருப்பதால் அதில் சாதனை படைக்கும் திறமைசாலியும் நீங்கள் தாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை குறைய போகுது. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும். பிதிர்வழி சொத்தை பெறுவதில் தடைகள் விலகிடுங்க. வியாபாரிகளுக்கு அதிகார பதவியில் இருப்பவங்களுக்கோ நட்பு கிடைத்திடும். எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும். குடும்ப தலைவிகள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாண பேச்சை வார்த்தை நல்ல விதத்தில் முடிய போகுது. வீட்டு விசேஷங்கள் முன்னின்று நடத்துவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. தங்களுக்கு பிடித்தவரை தேடி சென்று பார்த்து அன்பு பரிமாறுவீங்க. ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடந்தேறுங்க. மாணவர்களுக்கு ஆசிரியரிடம் தங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இதனால் தாங்கள் நினைத்த மதிப்பெண்களை பெற வழிவகுக்குங்க. வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் சாந்த நாயகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் போல துல்லியமாக தான் நீதி வழங்குவீங்க. நெருங்கிய பழகிய நண்பர்களை கூட உதவி கேட்க தயங்குவீங்க. எங்கேயாவது கேவலமாக நினைப்பாங்களான்னு யோசிப்பீங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வீங்க. பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். பாகிஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல உங்கள் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியேதான் இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாதுங்க. சகோதரர்களுடன் உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானமும் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரிடம் அதிக அன்பு காட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்க கூடுங்க. இந்த பதிவில் நாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஜாதகம் பார்த்து
துல்லிய கணிப்பை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.